Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களையும் கேட்கலாம். வணக்கம் வினோத். செந்தில் பாலாஜி விசாரணை தற்பொழுது நிறைவடைந்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி காலை மற்றும் மாலையில் கையெழுத்து இட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இந்த தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரத்தில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சிலரிடம் இருந்து 4 கோடிக்கு மேல் அவாலா பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் அவர்களை கைது செய்வதற்காக தொடர்ந்து நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் இருவருக்கும் நிபந்தனை இன்றி அந்த முன்ஜாமீன் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அப்போதுதான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருவரும் காலை மாலை என இரு வேளைகளில் அவர்கள் கையெழுத்து இட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் தொடர்ந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக ஆஜராகி அவர்கள் கையெழுத்திட்டு இருந்தார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் மற்றும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கரூரில் வருமான வரித்துறையினரின் காரை உடைத்த சம்பவம் தொடர்பாக விவகாரத்தில் தான் அவர் கையெழுத்திட்டிருந்தார். ஏனென்றால் அசோக் குமார் தற்போது வரை ஷூரிட்டி என்பதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத நிலையில் அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது வரை அவர் கையொப்பம் இடவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி மட்டுமே இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக 2 நாட்கள் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையொப்பம் காலை மற்றும் மாலையில் கையொப்பமிட்டிருக்கிறார். குறிப்பாக முதல் நாளன்று அவரிடம் காலையில் கையொப்பமிட்ட போது 2.5 மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதே அன்றைய தினமே மாலையும் 2 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதனையடுத்து நேற்று 2வது நாளாக செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவலத்தில் கையெழுத்திட்ட போது 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதே போல மாலையும் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. 2 நாள்கள் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் இன்று 3வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகி கையொப்பமிட்டிருந்தார். இன்றும் அவரிடம் 2 மணி நேரம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் அவர் ஆஜராக இருக்கின்றார். அப்போதும் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் பொறுத்தவரையில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியிடம் கேள்விகள் கேட்கப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் அவாலா பணங்கள் பரிமாற்றம் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் அவரிடம் கேள்விகள் கேட்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. 14 பேரும் தனித்தனியாக வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் அந்த ஒவ்வொருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிவெற்ற 2 மணி நேரம் விசாரணை முடிந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று மாலையிலும் அவர் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். அப்போதும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.